ஸோ பெரும்பாலும் நான் கருங்கல் பாளையத்தில் கருப்பு சட்டை விரும்புகிறாங்க. ஆமாங்க. எதனாலண்ணே? ஆனால் கறவை திறனை கொஞ்சம் அதிகமாக வரும். கருப்பு சட்டை வந்து இது HF பொறுத்த வரைக்கும் கறவை வந்து ஒரு 20 லிட்டர் தாண்டி எல்லா ஊருக்கும் செட் ஆகுமா? எல்லா ஊருக்கும் செட் ஆகும். மாடு ஹைட் வெயிட்டாக இருக்குண்ணா. மாட்டுக்கார் 2 நீத்துனாரு. நம்ம அப்படி சொல்ல முடியாது. நமக்கு தேவை கஸ்டமர். உண்டானது என்னமோ சொல்லிக்கலாம். இது HFல வந்து கொம்பு டைப்புங்க. இது கறந்தாச்சுங்கண்ணா. அது நல்ல லோடு ஃபுல்லாக மடி செட்டு, நல்ல பெரிய மடி செட்டுங்க. கறந்தது இந்த மாடு தான். அந்த அக்கா கறந்துட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா இந்த மாடு தான். இது மாட்டுக்கார்ட்டே கேரண்டி சொல்லி எடுத்துருக்குங்கண்ணா. அவர் 25 குறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அப்படி சொல்லல, 20 கேரண்டியா வரும்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மாடு வாங்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம். ஆமாங்க. ஸோ ஃபைனலாக இவர் எப்படி முடிவு பண்ணீங்க? இவர் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு ஃப்ரெண்டு சொன்னாரு, கௌதம்னு ஒரு ஆள் ஈரோட்டில் வியாபாரி இருக்கிறாரு, வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அதை முழு நம்பிக்கையோட வந்தோம். ஓகே. எங்களுக்கு மன திருப்தியாக வாங்கி கொடுத்துட்டாப்ல. நம்ம போனோடனே ஃபுல்லாக தீனி வச்சு, நம்ம மாடு வந்துருச்சுன்னு ஃபுல்லாக தீனி வச்சு அடிக்கக்கூடாது. லெவலான இப்போ போனோடனே பார்த்தீங்கன்னா வைக்கிப்புல் மட்டும் போட்டால் போதும், பச்சை தண்ணி காட்டினா போதுன்னா. நான் ஒரு பச்சைக்கண்ணு மாட்டுக்கு வந்து ஒரு 4-5 நாளைக்கு வந்து தீனியே ஏற்றக்கூடாது. ஆனால் இது வேணா ஒரு 4-5 கன்று வச்சிருக்காங்களா, பராமரிப்பு தான் வச்சிருக்கிற முறை தான். தரமாக வச்சிருந்தா 4-5 கண்ணுக்கு வச்சுக்கலாம். தரமாக வைக்கலைன்னா ஒரு கண்ணுலேயே மாற்றி ஆகணும். அண்ணா வணக்கண்ணா. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 22 மாடு வாங்கியிருந்தீங்க. ஆமாங்க. ஸோ அதில் வந்து ஒரு கஸ்டமருக்கு எத்தனை மாடுன்றதை நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு வரோம். ஆமாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மாடு இருக்கு. ஆமாங்க. இந்த 2 மாடை பற்றி சொல்லுங்க, எந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் இந்த 2 மாடு பார்த்தீங்கன்னா சங்ககிரி கஸ்டமருக்குண்ணா. சரிங்க. அண்ணன் வந்து ஆட்டோ வியாபாரிங்க. ஆட்டோ வியாபாரிங்க. நம்ம யூடியூப் பார்த்துட்டு தான் வந்தாருங்க. ஓகே. அவரு பார்த்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டியில் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாருங்க. ரொம்ப இது ரெக்கமெண்டாக கேட்டிருந்தாங்கன்னா. ஒரு மாடு வந்து கண்ணு மாடுங்க. அந்த மாடு கண்ணு மாடு. இது கண்ணு இப்போ தான் போட்டுச்சுங்கண்ணா. சனியாக வாங்கணும், கண்ணு போட்டிருக்குங்கண்ணா. சரிங்க. ஓகே. ஆட்டோ வியாபாரி இருந்தாலுமே மாடு வச்சிருக்கீங்களா எப்படிங்கண்ணா? மாடு வீட்டில் இருக்குங்க. ஒரு 2-3 மாடு இருக்கு. கறந்துகிட்டு இருக்கிறோம். சரிங்க. 2 பால் மாடுங்க. அப்புறம் கூடுதலாக 2 வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் சந்தைக்கு. சரி. எத்தனை நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க? நாங்கள் போன வாரம் மோர்பாளையம் போனாங்க, அது ஒன்றும் செட் ஆகலை. ஓகே. அப்புறம் இங்கே யூடியூப்பில் பார்த்து ஒரு பேர் வந்தது. ஒரு நம்பிக்கையோட வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு பிடிச்ச மாடை வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன கேட்டீங்கண்ணா மாடில்? என்னங்க? என்ன மாடு கேட்டிருந்தீங்க? நான் கருப்பு சட்டையே கேட்டிருந்தேன். கருப்பு சட்டை. ஸோ பெரும்பாலும் நான் கருங்கல் பாளையத்தில் கருப்பு சட்டை விரும்புகிறாங்க. ஆமாங்க. எதனாலண்ணே? ஆனால் கறவை திறனை கொஞ்சம் அதிகமாக வரும். கருப்பு சட்டை வந்து இது HF பொறுத்த வரைக்கும் கறவை வந்து ஒரு 20 லிட்டர் தாண்டி. எல்லா ஊருக்கும் செட் ஆகுமா? எல்லா ஊருக்கும் செட் ஆகும்னா அது பராமரிச்சா செட் ஆகும். சரிங்க. இப்போ இது கருப்பு சட்டையில பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மொட்டை டைப்பு, கொம்பு டைப்பு. ஆமாங்க. என்ன வித்தியாசங்க? ஆனால் இது வந்து மொட்டையில் வருங்கண்ணா. கிராஸ் இல்லாமல் ஒரிஜினல் பிரீடாக வரும். சரி. அது வந்து கொஞ்சம் கிராஸ் கலந்து வரும்னா கொம்பு டைப்பு. ஓகே. ஃபர்ஸ்ட் மாடு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மாடு பார்த்துலாங்கண்ணா. இதுதாங்க நான் செனமாடு வாங்கினுங்கண்ணா. செனமாடு வாங்கி இங்கே தான் கண்ணு போட்டிருக்குங்கண்ணா. வாங்கினோடனே கண்ணு போட்டு வாங்கின மாடு இப்போ கண்ணு போட்டுச்சுங்கண்ணா. இன்னும் செத்த கூட போடலிங்க. இது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கார ஒரு 30 லிட்டர் தாண்டி கறக்குன்னு சொல்லியிருந்தாருங்கண்ணா. நான் ஒரு 25 லிட்டர் குறையாம கறக்குன்னு சொல்லியிருந்தேங்க. நல்ல டைப்பான மாடுங்க. நல்ல சூப்பர். எத்தனாவது ஈத்துங்க இது? அண்ணா இது 3ஆம் நீத்துங்கண்ணா. 3வது. ஆமாங்க. பெரிய மாடா வச்சிருந்தீங்க. ஆனால் மாடு ஹைட் வெயிட்டாக இருக்குங்கண்ணா. மாட்டுக்கார 2ஆம் நீத்துனாரு. நம்ம அப்படி சொல்ல முடியாது. நான் 3ஆம் நீத்து தான் சொல்லி எடுத்து கொடுத்துருக்கேன். அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். இவர் வியாபாரினால இவரை ஏமாற்ற முடியாது. நான் பொதுவாக யாரையும் ஏமாத்துறதில்ல. உண்டானது எதுவோ அது சொல்லிடுறோம். மாட்டுக்கார வந்து 3ஆம் நீத்து மாடை தலைச்சன்னு 2ஆம் நீத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு தேவை கஸ்டமர். உண்டானது என்னமோ சொல்லிக்கலாம். இது இப்படிதான், இந்த கண்டிஷன் தான். 2ஆம் நீத்து பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கு மேலே கறந்ததுனாரு, 30 கறந்ததுனாரு. நம்ம எதுவுமே வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு போய் அதை அடாப்ட் ஆகி கறந்தாதான். அண்ணா இது தருமபுரி மாடுங்கண்ணா. ஆமாங்க. போறது எங்கங்க? அண்ணா போறது சங்ககிரி போறதுண்ணா. பக்கத்தில் காஞ்சாம்புதூர். இங்க செட் ஆயிடுமா தருமபுரி மாடு? அண்ணா செட் ஆகிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. சரிங்க. ஆனால் அண்ணன்ட்ட பேசுங்க. அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. நீங்க ஒரு ஆட்டு வியாபாரின்றப்போ மாடுகளை பத்தின நுணுக்கம் உங்களுக்கு தெரியும்? ஓரளவுக்கு தெரியுங்க. ஓரளவுக்கு தெரியும். மாட்டுக்குட்டி இது வராது, இதுதான் ஓரளவுக்கு தெரியுங்க. ஆனால் அந்த லைன்ல இருந்தா ஆட்டு வியாபாரத்தில் இருந்தாவே மாட்டு வியாபாரத்தை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் தெரியாமலாம் வரமாட்டாங்க. அவங்களும் 4-5 சந்தை சுத்துறாங்க இல்லையா? சுத்தும் போது கம்பல்சரி தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மாடு வாங்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம். ஆமாங்க. ஸோ ஃபைனலாக இவர் எப்படி முடிவு பண்ணீங்க? இவர் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு ஃப்ரெண்டு சொன்னாரு, கௌதம்னு ஒரு ஆள் ஈரோட்டில் வியாபாரி இருக்கிறாரு. அண்ணா வெங்கடேஷ்ண்ணா வாங்கிக்கலாம். அண்ணா வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அதை முழு நம்பிக்கையோட வந்தோம். ஓகே. எங்களுக்கு மன திருப்தியாக வாங்கி கொடுத்துட்டாப்ல. எங்களுக்கு பிடிச்ச மாடு எல்லாம் முடிச்சு வாங்கி கொடுத்துட்டாரு. 2 மாடு தான் வாங்கலாம். 2 மாடு இப்போது இந்த வாரம் இந்த 2 மாடு 5 மாட்டுக்கு சமனா. 2 மாடு 5 மாட்டு கறவை கறந்துரும். அது அண்ணனே சொல்லிட்டாரு. சரி. எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் இங்கே வரும்போதுங்க கரெக்டாக ஒரு 4:45 to 5 மணி இருக்குங்க. காலை வெடிக்காலம். முடிவானது எப்போங்க? முடிவானது ஒரு 6 இருக்குங்க. 6:30 முடிச்சு கொண்டாந்து கட்டிட்டாரு.
திருப்தி தான். திருப்தியாக போச்சு. வாங்கின பிற்பாடு இதை இங்கே கண்ணு போட்டுட்டுதுங்க. அப்புறம் வண்டி வச்சு எங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் மாடை பிடிச்சிட்டு போயிடுவோம், ஓட்டிக்கிட்டு போயிடுவோம். சரி, இப்போ இது 3வது இது மாடு பார்த்தோன்னா. ஆமாங்க. ஸோ இப்போ இங்கே இன்னொரு மாடு இருக்கு. ஆமாங்க. இந்த மாடை பற்றி சொல்லுங்களேன். அண்ணா இது 2வது மாடுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 6 பல்லுங்க. 6 பல்லு. 6 பல்லுங்கண்ணா. இது வந்து செனை வந்து மாட்டுக்கார்ட்ட வந்து கேரண்டி சொல்லுது எடுத்துருக்குங்க. சரி. மாட்டுக்கார் ஒரு 25 லிட்டர் தாண்டி கறக்கும்னாரு. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி இல்லைங்காம கறக்கும். பால் கறந்தாச்சுங்கண்ணா. பார்த்தீங்கன்னா வர வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டருக்கு மேலே வாங்கி தரீங்க. ஆமாங்க. வாங்கிட்டு போகிறவங்க கறப்பாங்க இல்லையா? ஆமாங்க. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் போனோனையுமே தெரியாதுண்ணா. சரி. இப்போ நம்ம கிளைமேட் இப்போ வந்து மாட்டுக்காரங்க வந்து தீனி வச்சு கொண்டு வந்து ஏற்றிட்டு வருவாங்க. அவங்க வந்து ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லேருந்து வராங்க. அது மாடு டிராவல் பண்ணும்போது ரொம்ப கால்சியம் கொஞ்சம் டவுன் ஆகும். ஏன்னா அவங்க தீனி வச்சு கொண்டு வராங்க. டைஜஷன் ஆகாம கூட இருக்கும், செரிமான கோளாறு ஆகும். நம்ம போனோனையுமே ஃபுல்லாக தீனி வச்சு நம்ம மாடு வந்துருச்சுன்னு ஃபுல்லாக தீனி வச்சு அடிக்கக்கூடாது. லெவலான இப்போ போனோன்னே பார்த்தீங்கன்னா வைக்கிப்புல் மட்டும் போட்டால் போதும், பச்சை தண்ணி காட்டினா போதுன்னா. நான் ஒரு பச்சைக்கண்ணு மாட்டுக்கு வந்து ஒரு 4-5 நாளைக்கு வந்து தீனியே ஏற்றக்கூடாது. ஒரு வாரத்துக்கு மேலே கழிச்சு தான் தீனி ஏற்றணும். உடனே எதுவுமே செட் ஆகாதுண்ணா. போனோடனே ஒரு கம்பல்சரி ஒரு 10 நாள் ஆகணும்ண்ணா. நம்ம இடத்துக்கு கம்பல்சரி செட் ஆகணும். பாலெல்லாம் நம்ம சொல்கிற பால் குறையாதுண்ணா. ஏதோ 100ல் ஒரு 1-2 குறையலாம். எல்லா மாடும் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிடுனா தெரிஞ்சவங்களுக்கும் சொல்ல தேவையில்லை, தெரியாதவங்களுக்கும் சொல்லிடுறோம். அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துறோம், அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துறோம். எல்லா விஷயம் தெரிஞ்சவர். ஆனால் அண்ணனுக்கு எல்லா விஷயம் தெரியுங்க. அவர் மாடு வச்சிருக்கிறவர் என்ன கொஞ்சம் எல்லாம் மீடியமாக கறக்குது, கொஞ்சம் ஹையஸ்ட் கறவை வேணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த ஹையஸ்ட் லெவலுக்கு போயிருக்காரு. ஹையஸ்ட் லெவலுக்கு இப்போ தான் போயிருக்காருண்ணா. நம்ம தான் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. இந்த மாடு அப்படியே பார்த்துடலாம். ஆனால் இந்த மாடு பார்த்தீங்கன்னா மழை வெயில் எல்லாத்துக்குமே தாங்கணும். இது HFல வந்து கொம்பு டைப்புங்க. இது கறந்தாச்சுங்கண்ணா. அது நல்ல லோடு ஃபுல்லாக மடி செட்டு, நல்ல பெரிய மடி செட்டுங்க. அந்த அக்கா கறந்துட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா இந்த மாடு தான். இது மாட்டுக்கார்ட்டே கேரண்டி சொல்லி எடுத்துருக்குங்கண்ணா. அவர் 25 குறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அப்படி சொல்லலை, 20 கேரண்டியாக வரும்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்கோம். இது சூப்பர் மாடுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2ஆம் நீட் தான். மாடு நல்லா ஹைட்டு வெயிட்டாக இருக்கு மாடு. சரிங்க. இதெல்லாம் வாங்கினா எத்தனை வருஷம் வச்சிருக்கலாங்க? அண்ணா இது வாங்கினா ஒரு 4-5 கன்று வச்சிருக்காங்களா. பராமரிப்பு தான் வச்சிருக்கிற முறை தான். தரமா வச்சிருந்தா 4-5 கண்ணுக்கு வச்சுக்கலாம். தரமா வைக்கலைன்னா ஒரு கண்ணுலயே மாத்தி ஆகணும். அவங்கள பொறுத்து தான் முறை தான். எதுவுமே நம்மளோட பொருள்னு வந்துட்டா நம்ம வச்சிருக்கிறது முறை தாங்கண்ணா. எல்லாமே யார்கிட்ட எப்படி இருக்கோ அது மாதிரி கம்பல்சரிங்கண்ணா. இதெல்லாம் வச்சிருக்கலாம் தாராளமா, ஒன்றும் பண்ணாதுங்கண்ணா. சரிண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரி கஸ்டமருக்கு 2 மாடு. ஆமாங்க. 4 மாடு சமா 2 மாடு. ஆமாங்கண்ணா. ஆமாங்க. ஸோ அவருமே வந்து மாடை பற்றின தெரிஞ்சவர்ன்றதால ஆமாங்க. ஸோ நீங்கள் சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கிட்டாரு. ஆமாங்க. ஸோ அடுத்த மாடு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றி. சாமி கிடங்கு அப்படியே